Welcome back students. So today we are going to learn chapter 10 practical geometry, construction of a triangle. So three sides are given, AB equal to 5 centimeter, BC equal to 6 centimeter and AC equal to 7 centimeter. Okay, we construct a triangle ABC. So three sides are given, 5 centimeter, 6 centimeter and 7 centimeter. Okay, first we take the BC equal to 6 centimeter. Draw a line. Okay, BC equal to 6 centimeter. First BC ங்கிறதுக்கு ஒரு line segment 6 centimeterக்கு ஒரு line draw பண்ணணும். Okay, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரஃப் டயக்ராம் போடுங்க. பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர், ஏபி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர் அண்ட் ஏசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர். இந்த ரஃப் ஸ்கெட்சை வச்சு தான் நம்ம ஃபேராக இருக்கிற டயக்ராமை ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பிசி ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட் யூ டேக் த length of BC equal to 6 centimeter. Okay, steps for constructions, draw a line segment BC equal to 6 centimeter. And the second steps of construction is draw an arc with the center B and radius 5 centimeter. Okay, B center வச்சுட்டு take your compass and B center வச்சுட்டு ஒரு arc கட் பண்ண போகிறோம். Okay, the length is 5 centimeter. Okay, B center வச்சுட்டு 5 centimeterக்கு ஒரு ஆர்க்கை கட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் சிஏ சென்டரை வச்சுட்டு, அண்ட் தட் மீன்ஸ் ஏசியோட லென்த்து 7 சென்டிமீட்டர். ஸோ சிஏ சென்டரை வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு ரெண்டையும் என்ன பண்ணணும், ஏயும் பியும் ஜாயின் பண்ணணும் அண்ட் ஜாயின் த ஏ அண்ட் சி. ஓகே, லுக் அட் த ஸ்டெப்ஸ் ஆஃப் அ கன்ஸ்ட்ரக்ஷன். Draw a line segment BC equal to 6 cm. First BCங்கிறதுக்கு ஒரு line draw பண்ணோம் 6 cm. Draw an arc with the center B and radius 5 cm. Bங்கிற அந்த பாயிண்டில் வச்சுட்டு நம்ம 5 cm ஒரு arc கட் பண்ணுறோம். ஓகே, and the third one, draw another arc with the center C and radius 7 cm to meet the first arc at A. So இங்கே பிஏ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் ஏ. ஓகே, சிஏ சென்டரை வச்சு 7 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 ஆர்க்கும் மீட் பண்ணுற பிளேஸ் வந்து என்னது, ஏ. ஓகே, ஸோ ஜாயின் ஏபி அண்ட் ஏசி. ஸோ தென் வி கெட் எ triangle. Okay, join AB and AC. ABC is the required triangle. And the second exercise 10.2, construct an equilateral triangle. We know that the three sides are equal, it is a equilateral triangle. So the only one side is given 5.5 centimeter. That means the three sides also 5.5 centimeter. Okay, first you draw a rough sketch. The three sides are, the length is 5.5 centimeter. Okay, ABC is a triangle and 5.5 centimeter, here also 5.5 centimeter and AC also 5.5 centimeter. Okay, first you look at the construction, after we move to the diagram. Okay, sketch for steps of a construction. Draw a line segment BC equal to 5.5 centimeter. So line segment draw பண்ண first BCங்கிற ஒரு line segment 5.5 centimeter இருக்கு. And then draw two arcs with the centers B and C and same radius of 5.5 centimeter to meet each other at A. ஸோ பிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணும், சிங்கிற பிளேஸில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணும். ஸோ டோட்டலி 2 ஆர்க்ஸ். ஓகே, அதோடைய ரேடியஸ் எப்படி இருக்கும்னா 5.5 சென்டிமீட்டருக்கு. ஸோ இந்த 2 ஆர்க்கும் மீட் பண்ணுற பிளேஸ் என்னது, ஏ. ஓகே, ஸோ அகெயின் ஜாயின் ஏபி அண்ட் ஏசி அண்ட் ஏபிஸ் இஸ் த ரெக்யூர்ட் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரஃப் ஸ்கெட்ச் எழுதணும், ரஃப் ஸ்கெட்சை ட்ரா பண்ணணும் அண்ட் யூ ட்ரா த fair one. Okay, so BC equal to 5.5 centimeter. Take a radius. Okay, compassல 5.5 centimeterக்கு நீங்கள் அந்த எடுப்பீங்களா, உங்களுக்கு தெரியும், with your ruler, with the help of your ruler take the radius 5.5 centimeter. ரூலரை வச்சுட்டு உங்களுக்கு நீங்கள் ப்ரீவியஸாக 6th ஸ்டாண்டர்ட்லேயே பண்ணியிருப்பீங்க. ரூலரை வச்சுட்டு காம்பஸ் என்ன செய்யணும், கரெக்டாக 0வில் அந்த காம்பஸோட நீடில் வந்து 0வில் இருக்கணும். அந்த பென்சிலோட டிப் வந்து 5.5 சென்டிமீட்டருக்கு. ஸோ அந்த லென்த்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், பியில் சென்டராக வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணும், சிஏ சென்டரை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணும். So totally 2 arc. Okay, so the point, the intersection point, I mean the 2 arc meet பண்ற place வந்து என்னது, intersection. So intersection point என்னது, A. So joined AB and AC and we get a triangle. Okay, the next one is SAS criterion. SAS means two sides is equal, two sides and the
included angle, okay, two sides and the included angle. So the construct triangle ABC with BC equal to 7.5 centimeter, AC equal to 5 centimeter, and this means what? Measurement of angle C equal to 60 centimeter, 60 degree, okay. So first you draw the rough sketch, okay. BC equal to 7.5 centimeter, AC equal to 5 centimeter, the measurement of C is 60 degree, okay. So look at the FAR diagram. BC, the length, okay, with the help of your ruler. Students, first you draw the rough sketch and the length, draw a line segment BC 7.5 centimeter, okay. ஒரு line segment draw பண்ணிருக்கணும் 7.5 centimeter with the help of your ruler, okay. And Cங்கிற பாயிண்ட்ல, okay, இங்க Cங்கிற இதில் உங்களுடைய ப்ரொடக்டர் எடுத்து 60 டிகிரிக்கு ஆங்கிள் மேக் பண்ணணும், ஓகே. இங்கே பாயிண்ட் வச்சுட்டு நமக்கு தெரியும் 60 டிகிரி எப்படி மார்க் பண்ணணும். ஸோ 0 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, தட் மீன்ஸ் இந்த ப்ரொடக்டரில் அவுட் சைடில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் 0 ஸ்டார்ட் ஆகுது, ஓகே. ஸோ 0, 10, 20, 30, 40, 50, 60. So here it is making an angle 60 degree. And the third step is what? First you draw a line segment, and second you making an angle 60 degree, and the third one, with the C as a center, draw an arc of radius of 5 centimeter. It cuts CX at the point A, okay. So நமக்கு இங்கே ஒரு 60 டிகிரிக்கு வரையதும், ஸோ லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம், ஓகே. தட் பாயிண்ட் இஸ் ஏ எக்ஸ். அண்ட் சிஏ சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஏசி ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த பாயிண்டில் தான் 60 டிகிரி நம்மளுக்கு கட் ஆச்சு, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்டு ஏன்னு வச்சுருக்கோம். சியிலேருந்து ஏக்கு வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஆர்க் கட் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் காம்பஸ். காம்பஸில் 5 சென்டிமீட்டர் எடுத்து சிஏ சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அண்ட் ஜாயின் ஏபி, ஓகே. ஜாயின் ஏபி. ஸோ வி கெட் ஏ ABC is a triangle, okay. Steps of construction. First you draw a line segment BC equal to 7.5 centimeter at C. CS center வச்சுட்டு என்ன பண்ணணும்? Draw CX making 60 degree with BC. So 60 degree with the help of your product 60 degreeக்கு ஒரு angle make பண்ணுறோம், okay. And CS center draw an arc of radius 5 centimeter. It cuts CX at the point A. So CS center வச்சுட்டு ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறோம். ஸோ தட் பாயிண்ட் இஸ் த ஏ, ஓகே. ஸோ ஜாயிண்ட் ஏபி அண்ட் யூ கெட் த ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் த ரெக்யூர் ட்ரையாங்கிள், ஓகே. அண்ட் த தேர்ட் ஒன், ஏஎஸ்ஏ கிரிட்டீரியன். ஏஎஸ்ஏ மீன்ஸ் angle the included side, okay. Construct a triangle XYZ. It is, if it is given that XY equal to 6 centimeter, the measurement of ZXY. So the center portion is the making an angle, okay. So angle X oda measurement எப்படி இருக்கணும்? 30 degree. And the measurement of XYZ. So angle Y oda measurement எப்படி இருக்கும்னா 100 degree, okay. So first you draw the rough sketch. XY equal to 6 centimeter, okay. This is the baseline. So XY equal to 6 centimeter. Draw a line segment XY equal to 6 centimeter. So angle X வந்து 30 degree, angle Y making an angle 100 degree, okay. So Xல நீங்கள் ப்ரொடக்டரை யூஸ் பண்ணணும், okay. இங்கே XY லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் யூஸ் யுவர் ப்ரொடக்டர். இங்கே ப்ரொடக்டர் இங்கே வச்சுட்டு 30 டிகிரிக்கு நம்ம ஆங்கிளை மேக் பண்ணணும், ஓகே. அண்ட் ஒய்யை ஒய்ங்கிற பாயிண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸை at X draw XP making 30 degree with XY. So Xங்கிற பாயிண்டில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம இங்கேருந்து தான் 0 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 0, 10, 20, 30, ஓகே. ஸோ 30 டிகிரிக்கு ஒரு ப்ரொடக்டரை வச்சு நம்ம ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒய்யில் ப்ரொடக்டரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு place the projector at Y and making an angle 100 degree, okay. So 100 டிகிரிக்கு வச்சுருக்கோம். ஸோ இங்கே 30 டிகிரி மேக்கான பாயிண்ட்டுக்கு Pன்னு வச்சுருக்கோம். இங்கே 100 டிகிரிக்கு மேக்கான பாயிண்ட்டை வந்து Qன்னு வச்சுருக்கோம், ஓகே. அண்ட் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகணும். ஸோ at X draw XP making 30 degree with XY. இங்கே ப்ரொடக்டரை வச்சு 30 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். at Y draw YQ, okay. YQ making angle 100 degree with XY, and Z has to lie on both the rays XP and YQ.
So the point of intersection of the two rays is Z. Okay, so இந்த ரேஸை நம்ம அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுதோம். ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இந்த டூ லைன்ஸும் இந்த டூ ரேஸும் எங்கே போய் ஜாயின் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டை Z வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ஸ் ஆஃப் த டூ ரேஸ். ஓகே, இந்த டூ ரேஸோடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்னதுன்னா Z. ஸோ வி கெட் த triangle XYZ is the required triangle. Okay, and the next criterion is RHS criterion. Construct a triangle LMN, the right angle at M. So right angle triangle na theriyum namakku eppadi irukanum. This is the right angle triangle. Okay, it's your rough sketch LMN. So M making it is a right angle. The right angle means 90 degree. Okay, the other two sides of this triangle is LM equal to 5 cm, MN is equal to 3 cm. So draw a rough sketch, and the fast sketch is the far one is MN equal to 3 cm. Okay, MN equal to 3 cm, and take your compass. Students, take your compass. இங்கே MNங்கிறது 3 cm. ஓகே, ஸோ அதுலேருந்து ஒரு ஹாஃப் ஒரு 1.5 இல்லை 2 இந்த மாதிரி ஒரு இதை கொஞ்சம் காம்பஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ எம்ங்கிற பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுங்கள். ஓகே, எம்ங்கிற பாயிண்டில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணும். ஃபஸ்ட்டு எம்என் அப்படின்னு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ரஃபாக நான் ட்ரா பண்ணுங்க. எம்என்கிற ஒரு லைன் ட்ரா பண்ணணும். எம்ங்கிற பிளேஸில் வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். ஓகே, எம்என்கிற பிளேஸில் வச்சுட்டு என்ன பண்ணணும், ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து, ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. திஸ் பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த பாயிண்ட்டை சென்டரை வச்சு இன்னொரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. அண்ட் தென் இந்த பாயிண்ட்டிலேருந்து இங்கே ஆர்க் கட் பண்ணுறீங்க. ஓகே, அப்புறமா இந்த பாயிண்ட்டை சென்டராக வச்சுட்டு இந்த ஆர்க்கில் இருக்க பாயிண்ட்டை சென்டரை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், லைன் ஜாயின் பண்ணுதோம். ஓகே, அதுதான் இங்கே போட்டுக்கோம், லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். திஸ் பாயிண்ட் இஸ் இந்த டூ ஆர்க் கட் பண்ணுற பிளேஸை இந்த ரஃபாக கையில் ட்ரா பண்ணுறேன். இங்கே வந்து வரையும்போது இந்த பாயிண்ட்டு எக்ஸ். ஓகே, இந்த பாயிண்ட் எக்ஸ், த பேஸ் லைன் இஸ் த எம்என். ஸோ இந்த லைன் இப்போ எப்படி இருக்குன்னா ரைட் ஆங்கிளாக இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் எல்எம் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு உங்களுடைய காம்பஸில் லென்த்தை எடுத்துக்கோங்க 5 சென்டிமீட்டருக்கு. ஸோ எண்ணெய் சென்டராக வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. அந்த பாயிண்ட்டு தான், அந்த பாயிண்ட் என்னது எல். ஓகே, அண்ட் ஜாயின் எல்எம், we get the triangle. We get a right angle triangle. Okay student, steps of construction. First you draw a rough diagram and the fair diagram, and then steps of constructions. Draw MN of a length 3 cm. First you draw the length of MN 3 cm, and at M draw MX perpendicular to MN. So in the L M எப்படி இருக்கு, MX. ஓகே, MXங்கிறது எந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னா MNக்கு. புரியுதா? ஃபஸ்ட்டு MN ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும் 3 சென்டிமீட்டருக்கு. காம்பஸை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப ஓப்பன் பண்ண வேண்டாம், லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணும். எம்ங்கிற பாயிண்டில் எம்எஸ் இதை வச்சு சென்டராக வச்சுட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. தென் இந்த எம்என்ங்கிற லைனில் இங்கே வந்து டச் ஆகிருக்கும்ல, அந்த ஆர்க்கோடைய பாயிண்ட் இங்கே டச் ஆகிருக்கும். ஸோ இதை சென்டரை வச்சுட்டு அந்த ரேடியஸை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி நம்ம 6th ஸ்டாண்டர்டில் பார்த்துருக்கோம் அது. ஸோ இங்கே ஒரு ஆர்க் கட் பண்ணும், இதை சென்டரை வச்சு ஒரு ஆர்க் கட் பண்ணணும். அண்ட் அந்த ரேடியஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க், இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் இங்கே எக்ஸ்னு மார்க் பண்ணியிருக்கோம். திஸ் பாயிண்ட் இஸ் த எக்ஸ். ஓகே, ஜாயிண்ட் எம்என் இந்த எம்எக்ஸ். ஓகே, எக்ஸ்எம்மை ஜாயின் பண்ணுதோம். இந்த எக்ஸ்எம்ங்கிறது எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்னா எம்என்கிறதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த பெர்பெண்டிகுலர் வந்துனாலே என்னது ஆங்கிள் 90 டிகிரியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா என்ன கொடுத்துருக்காங்க, எல்எம் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ டேக் யுவர் காம்பஸ், த லென்த் இஸ் 5 சென்டிமீட்டர், அண்ட் என்ன சென்டராக வச்சுட்டு என்ன பண்ணணும், 5 சென்டிமீட்டருக்கு இங்கே சென்டராக வச்சுட்டு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணுறீங்க. ஜாயின் எல்எம், த லென்த் இஸ் 5 சென்டிமீட்டர், அண்ட் வி கெட் எ ரைட் ஆங்கிள் triangle. So the 6th step is the triangle LMN is the required triangle. Okay student, I hope all of you understand this one. Students, kindly information, this academic year ended this month. So the next month is the next academic year. So we will learn only the basic concept of the chapter from 10 to 15. Okay,
நம்மளுக்கு இந்த அகாடமிக் இயர் இந்த மந்தோட முடியுறதுனால நம்ம பேசிக் கான்செப்டை மட்டும் பார்ப்போம். ஓகே, 10th சாப்டர்லேருந்து 15th சாப்டர் பேசிக்கான கான்செப்ட். ஏன்னா இது உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் யூஸ் ஆகும். அதனால் பேசிக் கான்செப்டை மட்டும் நம்ம பார்ப்போம். 11th சாப்டர் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுறேன். Now we will move to chapter 12, algebraic expression. You know that the expression என்னன்ட்டு நம்ம 4th சாப்டர்லேயே பார்த்துருக்கோம். ஈக்குவேஷனில் ஒரு கான்ஸ்டன்ட்டு, ஒரு வேரியபிள் அண்ட் த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்னா அந்த சிம்பிள் இருக்கிறது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ங்கிறது என்னது வேரியபிள் அண்ட் ஃபைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட்டு. ஆப்ரேஷன் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைட் இது எல்லாமே என்னது அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ ஐ புட் ஹியர் மைனஸ் சைன். ஓகே, எக்ஸ் மைனஸ் 5 இஸ் அ எக்ஸ்பிரஷன். புரியுதா? எக்ஸ்பிரஷன்னா எதெல்லாம் கண்டெயின் ஆகிருக்குன்னா வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் த ஆல்சோ அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன். the alphabetic letters, okay, ABCங்கிற alphabetical letters எல்லாமே variable. the numbers is a constant. Constantனா உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட்னா என்னது நம்பர். and the operation, the arithmetic operation means the simple. For the basic symbol is what? Plus, minus, multiply and divide. Okay, this is the expression. so இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா terms அப்படின்னு பார்க்க போகிறோம். terms. okay, நீங்கள் கொஞ்சம் இது நியூவாக பார்க்க போகிறீங்க. டேர்ம்ஸ்ங்கிறது இங்கே பாருங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் டேர்ம், திஸ் ஒன் இஸ் த செகண்ட் டேர்ம். ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ் இன் த எக்ஸ்பிரஷன்? 2 terms. ஓகே, ஸோ டேர்ம்ஸ் ஆர் ஆடட் டு ஃபார்ம் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த 2 terms சேர்ந்து என்னதான் மாறுது? எக்ஸ்பிரஷனாக மாறுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 4x and 5 ஆர் ஆடட் டு ஃபார்ம் த எக்ஸ்பிரஷன். ஸோ 4xங்கிறது ஒரு டேர்ம், 5ங்கிறது ஒரு டேர்ம். இந்த 2 termஸும் சேர்ந்து ஒரு என்ன ஆகுதுன்னா எக்ஸ்பிரஷனாக மாறுது. okay student, this is the variable, this is the constant and this is the arithmetic expression. so இந்த expressionல எத்தனை terms இருக்குன்னா 2 terms. x is the one term and 5 the constant value is the second term. okay, so here the 4x plus 5, so the 4x is the one term and 5 in the second term. and next we look at the factors of a term. ஸோ இந்த டேர்ம்ஸில் ஃபேக்டர்ஸுங்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். நம்ம நார்மலாக ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இப்போது 6க்கு ஃபேக்டர் என்னதெல்லாம் 1 டேபிளில் வரும், 2 டேபிள், 3 டேபிள் அண்ட் 6th டேபிள். ஸோ இதெல்லாம் அதோட ஃபேக்டர்ஸ்னு நம்ம HCF, LCM அந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே டேர்மில் ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன்னா என்னெல்லாம் இருக்குன்னா வேரியபிள் கூட கான்ஸ்டன்ட் இருக்கலாம் அண்ட் த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் இருக்கணும் அண்ட் த கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதுதான் என்னது expression. okay, so the 4x square minus 3xy is the expression. how many terms in the expression? 2 terms. 4x squared is the one term and minus 3xy is the another terms. okay, so இதை நம்ம split பண்ணியிருக்கோம். இந்த expression terms split பண்ணியிருக்கோம். 4x square and minus 3xy it is a terms. this one is the expression. அந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து டேர்ம்ஸை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இப்போ டேர்ம்ஸ்லேருந்து ஃபேக்டர்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள். 4x square. ஓகே, the constant value is 4 and x square. x square எப்படி ரைட் பண்ணலாம்னா x into x. ஓகே, x into x தான் எப்படி ரைட் பண்ணணும்? x square. இப்போ x cube அப்படின்னா x into x. 3x மல்டிப்ளை பண்ண x cube, 2x மல்டிப்ளை பண்ண x square. ஸோ இந்த x square எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோம்? ஸோ அந்த கம்ப்ளீட்டாக ஒரு டேர்ம்ஸில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் என்னது? ஃபேக்டர்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். மைனஸ் 3xy இஸ் த செகண்ட் டேர்ம். ஸோ மைனஸ் 3 இஸ் த கான்ஸ்டண்ட்டை நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஹியர் 2 வேரியபிள்ஸ். ஸோ அந்த 2 வேரியபிள்ஸை ஸ்ப்ளிட் பண்ணோம், எக்ஸ் அண்ட் ஒய். ஓகே, திஸ் த ஃபேக்டர்ஸ். டு யூ நோ தட்? எஸ். and next we see coefficients. the coefficient is the numerical factor in the term. ஸோ ஒரு டேர்மில் நம்ம எப்படி ஃபேக்டர் பிரிக்கணும்னு பார்த்தோம். அதில் இருக்கிற நியூமரிக்கல் மீன்ஸ் அதோடைய நம்பர் தான் என்னது? கோஎஃபிஷியன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த டேர்ம் 5xy, இந்த டேர்மில் கோஎஃபிஷியன்ட் என்னங்கிறது அந்த ஃபேக்டர்ஸில் இருக்கிற நம்பர், அதுதான் என்னது? அதோடைய கோஎஃபிஷியன்ட். ஃபார் திஸ் ஒன் த டேர்ம் 5xy, இது how many terms in this term? yes, only one term, 5xy. the coefficient of the term is 5. so இந்த termல number ஏதோ அதுதான் அதோடைய coefficient. second one, the minus 7x square y square. how to read this? minus 7x square y square. so the coefficient of x square y square is minus 7. ஸோ இந்த டேர்மில்
அதோடைய நம்பர் அந்த நியூமரிக்கல் ஓகே அந்த நம்பர் தான் என்னது அதோடைய கோஎஃபிஷியன்ட். ஸோ -7 ஓகே. ஸோ இங்கே 5xy எக்ஸ் கியூப் ஒய் கியூப் அப்படி இருக்குன்னா இப்போ எக்ஸ் கியூப் ஒய் கியூபோடைய ஃபேக்டர்ஸ் அதோடைய கோஎஃபிஷியன்ட் என்னது 5. இதை தனித்தனியாக பிரித்தா அது வந்து ஃபேக்டர்ஸ் ஓகே. ஸோ எக்ஸ் கியூபை பிரித்தோம்னா என்ன வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் திஸ் இஸ் த ஃபேக்டர். ஒய் கியூபை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். ஸோ தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸில் நியூமரிக்கல் வேல்யூ தான் என்னது கோஎஃபிஷியன்ட் ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் 4p square q minus 3p q square plus 5. This is the term. How many terms in the expression? 3 terms. This is the first term, second and third term. This is the complete one is and the terms எல்லாம் ஃபார்ம் ஆகிறது என்னது எக்ஸ்பிரஷன் ஓகே. இந்த டேர்ம்ஸ் 3 டேர்ம்ஸும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் என்னது எக்ஸ்பிரஷன். ஸோ how many terms 4p square and minus 3p square and 4p square q minus 3p square and 5. How many terms? 3 terms. Okay student, 3 terms. The coefficient of p square q. இந்த p square q உடைய coefficient என்னது coefficient என்ன சொன்னால் அதில் இருக்கிற number okay. 4 coefficient of p square q is 4 and the coefficient of p q square is this number -3. புரியுதாமா? ஒரு டேர்ம் ஒரு எக்ஸ்பிரஷனில் டேர்ம்ஸ் இருக்கும் அந்த டேர்ம்ஸில் இருக்கிற நியூமரிக்கல் ஃபேக்டர் தான் என்னது அதோடைய கோஎஃபிஷியன்ட். Next we see like terms and unlike terms. Like termல என்னன்னு தெரியுதா இந்த டேர்ம் வந்து சேமாக இருந்ததுன்னா algebraic factors. Algebraic factors means what? Algebraicனாலே which contains variables. வேரியபிள் இருக்கிறது சேம் வேரியபிள் இருந்தால் அது வந்து லைக் டேர்ம்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் அ அன்லைக் டேர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த டேர்ம் 4xy minus 3xy plus 2y. So how many terms in the term? 3 terms okay. 4xy is the first term and minus 3xy is the second term and 2y is the third term. So இந்த டேர்ம்ஸில் எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் லைக் டேர்ம் அல்ஜிப்ரிக்னா என்ன சொன்னால் வேரியபிள் கண்டெயின் ஆகிருக்கணும் ஓகே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் xy இருக்குது செகண்ட் டேர்ம்லேயும் xy இருக்குது and third termல only y மட்டும் தான் இருக்குது. So these 2 terms are like terms okay. 4xy minus 3xy is the like terms and the 4xy okay these are the terms. So 4xy plus 2y is the unlike term. ஏன் இதோடைய வேரியபிள் xy இருக்குது இங்கே வேரியபிள் y மட்டும் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் த அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் வந்து சேமாக இருந்தானா லைக் டேர்ம்ஸ் அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இட் இஸ் அ அன்லைக் டேர்ம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் த மோனோமியல் பைனோமியல் அண்ட் ட்ரைனோமியல் அண்ட் பாலினோமியல். ஸோ மோனோமியல் அப்படின்னா an expression with only one term மோனோமியல் ஓகே. ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒரே ஒரு டேர்ம் இருந்தால் அதுக்கு பேர் என்னது மோனோமியல். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் 7xy இதில் வந்து ஒன்லி ஒன் டேர்ம் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் எ மோனோமியல். ஹியர் த -5y ஓகே இதெல்லாம் கமா தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஒன். ஸோ -5y இட் இஸ் அ மோனோமியல். the constants only one constant 4 is also a monomial. 3x square it is also a monomial okay. And the binomial, an expression which contains two unlike terms is called a binomial. Two terms or expression la two terms irundana it is a binomial. Here m is the one term and 5 is the two terms okay, totally two terms. So it is a binomial. Here m n gradu ஒரு term, 4m gradu another term. So totally two terms irukku okay, totally two terms. A square is the one term and b square is the second term. So how many terms? Two terms. So two terms irundana it is a binomial and the two terms எப்படி இருக்கும்னா unlike இருக்கணும் okay. அதுதான் என்னது binomial. And trinomial, triனாலே உங்களுக்கு தெரியும் 3. So ஒரு expressionல 3 terms இருந்தா it is a trinomial. An expression which contains 3 terms is called a trinomial okay. X plus y plus 7 is a, the x is of one first term, y is the second term and 7 the constant is the third term. So how many terms in the expression? 3 terms. So 3 terms இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லணும் trinomial. Polynomialங்கிறது an expression with one or more terms is a polynomial. ஒரு expressionல one term or more terms okay. one term இருந்தாலும் polynomial தான். ஒன்றை விட greater than, more than means 1 or 2,
one or more than terms, okay, x plus y, the two terms இருக்குது. So it is also a polynomial. And x plus y plus 2, it is also a polynomial. So monomial, binomial and trinomial are all polynomials. Okay, இந்த த்ரீயும் சேர்ந்தது தான் என்னது polynomial. And look at this exercise 12.1. நம்ம இதை ஏற்கனவே 4th சாப்டரில் ஈக்குவேஷனில் இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, சென்டென்ஸில் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை எக்ஸ்ப்ரெஷனில் ரைட் பண்ணுறதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கெட் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் இன் த ஃபாலோயிங் கேசஸ் யூஸிங் வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ வேரியபிள், கான்ஸ்டன்ட், அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னன்னு சொன்னேன், இட் இஸ் அ எக்ஸ்ப்ரெஷன். So algebraic expression. Okay, the first one, subtraction of z from y. Okay, that means y ல இருந்து z subtract பண்ணனும். From y நாலே இதில இருந்து z subtract பண்ணனும் அர்த்தம். Okay, so z minus y போட்டால் wrong. y minus z. Okay, subtract நம்ம lower classல எல்லாம் படிச்சிருப்போம். Subtract 3 from 5. அப்படினா என்ன வரும்? 5 minus 3. 5ல இருந்து 3யை சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே அந்த நம்பர்ஸ்க்கு பதில் வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய்ல இருந்து ஜெட்டை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ ஒய் மைனஸ் ஜெட். ஓகே, த செகண்ட் ஒன், த ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் ஒய் அண்ட் ஜெட் சப்ராக்ட் ஃப்ரம் 20, சப்ராக்ட் ஃப்ரம் 10. ஸோ என்ன மீனிங்? ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ் மீன்ஸ் 2 நம்பர்ஸ் இருந்தால் தான் அது நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது இங்கே நம்பர் கொடுக்கறதுக்கு பதில் வேரியபிள் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒய் அண்ட் இசட்டை என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் மீன்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மல்டிப்ளை பண்ணதை 10ல இருந்து இந்த ப்ராடக்டை சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, சப்ராக்டட் ஃப்ரம் 10. ஸோ 10ல இருந்து the product of two numbers, the product of numbers is what? YZ. Product of numbers YZ அப்படின்னா என்ன அர்த்தம்? YZ. ஓகே, Y and Z ப்ராடக்ட் பண்ணால் ஸோ Y into Z, அதை எப்படி எழுதலாம்? YZ. ஸோ இந்த 10லேருந்து இந்த YZ சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ 10 minus YZ. ஸோ இந்த சென்டென்ஸை நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு ரைட் த எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, அண்ட் ஐடென்டிஃபை த டேர்ம்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ். ஸோ அகெயின் நான் அதை ரிப்பீட் பண்ணுறது உங்களுக்கு. டேர்ம்ஸ்னால் என்ன, ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு. This is the expression. Minus 4x plus 5 is the expression. Okay, இந்த expressionல terms factors எப்படி இருக்குன்னு பாருங்க. How many terms in this expression? This one is the first terms and this one is the second terms. Okay, the minus 4x is the first term and the 5 is the second term. Okay, factors. Factorsனால என்னது? ஸ்ப்ளிட் பண்ணணும்னு சொன்னேன். x y அப்படி இருந்தனா என்னது? x and y அப்படின்னு அர்த்தம். xங்கிறது தனி வேரியபிள், yங்கிறது டிஃப்ரெண்ட் வேரியபிள். So x and y is the factors. Okay, so the factors of a minus 4x equal to minus 4 and x. 5ங்கிறது ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது, அதை வந்து ஸ்ப்ளிட் எப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும்? ஒன்லி ஒன் டேர்மாக தான் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் ஒன், xy plus 2x square y square. How many terms? xy is the one term and this one 2x square y square is a second term. ஸோ xyங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் ரைட் பண்ணியிருக்கோம், 2x square y squareங்கிறது செகண்ட் டேர்ம். ஸோ இந்த டேர்முக்கு ஃபேக்டர்ஸ் என்னது? x and y. ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணணும். அண்ட் 2x square y square, இப்போ தான் சொன்னேன் x ஸ்கொயர்னால் என்ன மீனிங்? x into x, y ஸ்கொயர்னால் என்னது? y into y. ஸோ 2 ரைட் பண்ணியிருக்கோம், 2 கமா x ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணணும்? x. ஓகே, x and x. y ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணணும்? y comma y. Okay, and exercise 12.2, first one, simplify combining like terms. So like terms எல்லாம் combine பண்ணி simplify பண்ண போகிறோம். That means find out பண்ண போகிறோம். Okay, and the first one, 21b minus 32 plus 7b minus 20b. So first என்ன பண்ணணும்? like terms எல்லாம் combine பண்ணணும். லைக் டேர்ம்ஸ்னால் என்ன சொன்னேன்? அதோடைய அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஓகே, அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். லைக் டேர்ம்னா என்னது? அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் சேமாக இருக்கணும். தட் மீன்ஸ் இப்போ இங்கே பாருங்கள், 21b minus 32 plus 7b minus 20b. ஸோ இங்கே இதெல்லாம் b டேர்ம்னு பாருங்கள், இது b டேர்ம். இங்கே இதெல்லாம் bயில் இருக்குது, this one b, 7b and 20b. தட் மீன்ஸ் minus 20b plus 7b and 21b. Okay, this one is b. So அந்த b term எல்லாம் first write பண்ணோம். So 21b plus 7b minus 20b. And
சிம்பிள் சைனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நீங்களா வேறு டிஃப்ரெண்ட் சைன் போட்டுறக்கூடாது. அங்கே என்ன சைன் இருக்கோ அதை ரைட் பண்ணணும். அண்ட் -32 இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஸோ அதை லாஸ்ட்டாக நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே 3 டேர்ம்ஸ்லேயும் how many terms in the expression in this one 4. ஓகே, 4 terms 1 2 3 4 terms இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸில் பிங்கிற நம்பர்ஸ் பிங்கிற வேரியபிள் இருக்குது. ஸோ அந்த வேரியபிளை நம்ம காமனாக எடுப்போம். ஓகே, வேரியபிளை என்ன செய்யணும், காமனாக ரைட் பண்ணணும். ஸோ இதை காமனாக ரைட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும், ஃபஸ்ட் டேர்மில் 21, செகண்ட் டேர்மில் என்ன இருக்கும் +7, தேர்ட் டேர்மில் என்ன இருக்கும் -20. ஓகே, பிஏ காமனாக நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக நம்மளுக்கு 32ங்கிற கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணணும். ஓகே, சிம்ப்ளிஃபைனா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் எல்லாம் ஆட் பண்ணும். the 21 is a positive and 7 is a positive. 21 plus 7 is what, 28. Okay, 21 plus 7 28 minus 20. Okay, minus 20 காமனாக பிங்கிறத நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். -32. ஸோ 28 minus 20 ஆன்சர் 8. இந்த காமனாக என்ன இருக்குது, பி. ஓகே, 8b minus 32. I hope, can you understand? ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம்லாம் ஆட் பண்ணுங்கள். 21 + 7 28 minus 20. ஸோ 28லேருந்து 20 சப்ராக்ட் பண்ண 8. காமனாக நம்ம பிங்கிறத வெளியே எடுத்தோம். ஸோ அதை ரைட் பண்ணணும். 8b minus the constant value. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண முடியாது. why, this term is b term, this is a constant value. ஓகே, ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. ஓகே, இங்கேயும் b இருந்தால் சப்ராக்டோ ஆடோ எல்லாம் பண்ணலாம். ஓகே, இங்கே சப்ராக்ஷன் சைன் இருக்குன்னா சப்ராக்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் டேர்ம். இது வந்து என்னது, பிங்கிற டேர்ம். அண்ட் த செகண்ட் ஒன் 3y² + 5y -4 -8y -y² -4. ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் த ஃபஸ்ட் ஒன் 3y² + 5y -4. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஓகே, மைனஸால் இப்போ இங்கே ப்ராக்கெட் இருந்தால் என்ன மீனிங், நம்ம நார்மலாகவே பார்த்துருக்கோம். மைனஸ் இங்கே 8yனா ப்ளஸ்ன்னு அர்த்தம். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகே, புரியுதா மேம்? மைனஸ் ப்ராக்கெட் இருக்குன்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 8yங்கிறதுல என்ன இருக்குது, ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ -8y மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், minus into minus plus, so plus y². so again minus into minus plus 4. okay, and இப்போ y term எல்லாம் first write பண்ணணும். 3y² இருக்கு, இங்கே y², இங்கே y² term என்ன இருக்கு, y² means 1y². okay, so இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். and 5yயும் வேறு y term என்ன இருக்கு, -8y இருக்கு. ஸோ இது 2 டேர்ம்ஸையும் நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அடுத்த -4, this the constant and this also constant. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக ஆர்டராக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, y² டேர்ம்லாம் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணும், அண்ட் y டேர்மை ரைட் பண்ணும், அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ ரைட் பண்ணணும். ஸோ 3y² + y², 4y². ஓகே, 5y -8y. ஸோ 5 is the positive and -8y is the negative. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் த நம்பர். ஸோ 8லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 3. and the highest number is 8, so the highest value sign is minus, so -3y. so -4 + 4, so same number different sign இருந்தால் என்ன வரும், 0. 4 4ஆல் சப்ராக்ட் பண்ண என்ன வந்துடும், 0. so the answer is 4y² -3y. okay, and add, addition and subtraction நம்ம பார்க்க போகிறோம். 3mn comma, okay, this is the one term, 3mn -5mn and comma 85mn comma -4mn. ஸோ 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஓகே, 4 டேர்ம்ஸை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ராக்கெட் போடுறோம். நீங்கள் இதுலேயும் கூட நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இதில் பாசிட்டிவான நம்பர் என்னதெல்லாம் இருக்குது, 3 எல்லாமே பாருங்கள் வேரியபிள் சேம் தான், அல்ஜிப்ரிக் ஃபேக்டர்ஸ் சேம் தான், mn. ஸோ நீங்கள் நம்பர்ஸை மட்டும் நீங்கள் வேல்யூ பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பாருங்கள், 3mn பாசிட்டிவாக இருக்குது, 8mn பாசிட்டிவாக இருக்குது. நம்ம இப்போ ஆட் தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், 11mn. ஓகே, ஸோ நெகட்டிவ் டேர்ம்ஸ் என்னதெல்லாம் இருக்குது, -5mn அண்ட் -4mn, போத் ஆர் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் இருந்தால் எப்படி ஆட் பண்ணுவோம், ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடுவோம். ஸோ 5யும் 4யும் ஆட் பண்ணால் என்ன வரும், 9. ஓகே, 9mn அண்ட் புட் த மைனஸ் சைன்.
ஸோ இது ரெண்டுமே சேம் லைக் டேர்ம் தான், எம்என்னும் இங்கேயும் எம்என் தான். ஸோ திஸ் லைக் டேர்ம் இருந்தால் நம்ம வந்து ஆடோ சப்ராக்டோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே சப்ராக்ட் சைன் இருக்குது. ஸோ 11 - 9 2mn. ஓகே, அதுதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் ப்ராக்கெட்டில் ரைட் பண்ணுங்கள். 3mn ஆட் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் -5mn ஆட் the third term is 8mn plus -4mn. okay, 3 plus into minus minus. okay, -5 mn காமனாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு இது டவுட்டாக இருந்தால் இந்த லைன் கூட எழுதிக்கோங்க. 3mn plus into minus minus 5mn plus into plus 8mn plus into minus 4mn. okay, ஸோ இந்த mn எல்லா டேர்ம்லேயும் இருக்கனால காமனாக நம்ம வெளியே எடுத்திருக்கோம். ஓகே, காமனாக mn வெளியே எடுத்துட்டு நம்பர்ஸை மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம் ப்ராக்கெட்டில். 3 - 5 + 8 - 4. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்மை ஆட் பண்ணுவோம். ஸோ 3 + 8 11 மைனஸ் நெகட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணணும். -5 - 4 - 9. ஓகே, ஸோ 2mn. The second one 4x² y - 3xy² - 5xy², 5x²y. ஸோ இதில் x² yங்கிற டேர்ம் இங்கே இருக்குது, இங்கேயும் this one, and xy² டேர்ம் வந்து this one and this one. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 - 5 இருக்குது. ஸோ ஆன்சர், ஸோ நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே, and listen student, 4x² y 4x² y இங்கே இருக்குது here. that means அந்த இதை மட்டும் பாருங்கள். ஓகே, x² y. ஸோ இங்கே x²y -3xy². here also -5xy². ஸோ 4x², அந்த டேர்ம் எல்லாம் லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கம்பைன் பண்ணணும். ஓகே, 4x²y ப்ளஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் 5x²y -3xy² -5xy². ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 4 + 5 9x²y. இது ரெண்டும் both are negative numbers. So add the number. 5 + 3 8 xy². Put the minus sign. This is your answer. And the finally we learn a subtract. ஸோ சப்ராக்ஷனும் அதே மாதிரி தான். லைக் டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் ஆடோ சப்ராக்டோ பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஸோ -5y² ஃப்ரம் y². ஸோ y²லேருந்து -5y² சப்ராக்ட் பண்ணணும். y². ஓகே, இது எப்படி ரைட் பண்ணணும்? y² மைனஸ், that means subtraction ala minus, and the second term is -5y² equal to y² minus into minus plus. okay, minus into minus plus, bracket ki in between la enna sign irukku? Multiply sign. So 5y². so y² means 1y². okay, so 1y² plus 5y² equal to 6y². the answer is 6y². the second one 24ab minus 10b minus 18a from 30ab plus 12b plus 14a. okay students, so இந்த டேர்மில் இருந்து இந்த 3 டேர்ம்ஸ்லேருந்து இந்த 3 டேர்ம்ஸை சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஓகே, சப்ராக்ட் பண்ண போகிறோம். the first term is 30ab plus 12b plus 14a subtract. okay, subtract 24ab minus 10b minus 18a. ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை ரைட் பண்ணியிருக்கோம். 13ab plus 12b plus 14a. இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கனால நம்ம இப்படியே ரைட் பண்ணிட்டோம். ஸோ இது 3 டேர்ம்ஸ்ங்கும் போது கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம எழுதுகிறோம். ஓகே, 30ab plus 12b plus 14a. ஸோ மைனஸ் 24abங்கிறது ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -24ab. ஓகே, அந்தந்த டேர்முக்கு நேராகவே நம்ம ரைட் பண்ணோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 10b. ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18a. புரியுதா மேம்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -24ab மைனஸ் இன்ட்டு எதுக்கு மல்டிப்ளை பண்ணுறோன்னு தெரியுதா? இது ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகே, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே சேம் லைக் டேர்ம்ஸாக இருக்கா? 14aங்கிறது 18a லைக் டேர்ம்ஸ், 12b 10bங்கிற லைக் டேர்ம்ஸ், 30ab 24abங்கிறது லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸாக இருந்தால் தான் ஆடோ சப்ராக்டோ பண்ணணும், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ 14 + 18 32. ஓகே, 4 + 8 12 carry 1 32. ஸோ இங்கே என்ன லைக் டேர்ம் இருக்குது? ஏ. அதே மீன் லைக் டேர்ம் என்னது? ஏ. ஸோ ஏ 32a. ஹியர் த லைக் டேர்ம் இஸ் பி. ஸோ பி ரைட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுங்கள். 2 + 0 2, 1 + 1 2.
and here the like term is AB. So write the AB, and 30 here minus, okay. So 30 minus 24, 6. So 6AB plus 22B plus 32A is your answer.